இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம், இதுக்கு முன்னால் 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், அந்த யுகம், ஒரு 3 யுகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவுண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில், அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ இது சாதித்தார். எனக்கு எல்லாமே அந்த 92 சீல் நான் உட்காந்துருக்கும்போது மணி மெல்ல வருவார், வந்துன்னு என்ன ஒரு லுக் கொடுப்பார், என்ன ராஜன் அப்படின்னு, வாங்க மணி அப்படின்னு உட்காந்து அப்படி பார்ப்பார். அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்குது. உடனே மணி எடுத்துட்டு, ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு, இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமில்ல, பாருங்களேன், கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக காமெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னோடனே காமிப்பார். அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி, என்னதான் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகி, அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். பாலகுருணன் நான் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் 12:30 மணிக்கு வந்து எல்டாம்ஸ் வாசலில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு மணி, வெயிட்டிங் எனக்காக. என்ன ராஜன் என்னாச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்கள் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயமன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து, அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடுங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்நேரத்து கோயிலெலாம் பூட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அது கற்பூரத்தை கொளுத்தி இது பெரிய லைஃபுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் இன்னும் அப்படியே மைண்ட் நின்றுருக்கு.